ஹலோ வணக்கம், இது உங்கள் எம்எம்எஸ் கார்கெட் கோயம்புத்தூர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ச்சுனரை லெக்ஸஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம பேஜுக்கு புதுசாக வந்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெக்ஸஸ் கிட்ட இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்க. அதை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பீசஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வண்டியை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபிட்டிங்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவே இதோட லுக் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு லெக்ஸஸில் வரக்கூடிய குவாட்ஸ் பேர்லுங்கிற ஒரு பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே என்னோட வாய்ஸ் இல்லாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வண்டிக்கு பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம டூயல் டோனில் பண்ணியிருக்கோம். கீழே பாடி பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட்ஸ் பேலாலையும் மேலே பியானோ பிளாக்குங்கிற ஒரு பிளாக் கோட்டில் சாலிடாக பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு உள்ள ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஆக்சைட் பண்ணிட்டு கையோடய லப்பர் பிளேட்டை இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர 15 வருஷம் இல்லை 20 வருஷம் அதுக்குள்ளே இந்த வண்டியில் உள்ள பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். இந்த பிளாட்ஃபார்மோட அண்டர் கோட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கையோட நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஒர்க்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக எல்லா ஃபிட்டிங் ஒர்க்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வண்டி நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம அவுட்புட்டை உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியோட அவுட்புட்டை ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிஞ்சாச்சு. அடுத்து கஸ்டமரோடைய ஃபீட்பேக்கை நம்ம கேட்டுருவோம்.
உனக்கும் எம்எம் லெவல் நெக்ஸ்ட் வண்டி ஃபஸ்ட்டு வண்டி விட்டுட்டு நான் பிடிச்சின மாதிரி கலர் ஆகட்டும், இந்த கிட் ஆகட்டும், லைட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேங்க. ஒரு 10 வாட்டி நான் வந்திருக்கேன். 2 monthsக்கு 10 வாட்டி வந்திருக்கு. 10 வாட்டின்னு ஒரு நல்ல நான் காமிச்சிட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறது. இந்த ஸ்டாஃபுக்கும் அப்புறம் மேனேஜ்மெண்ட் நம்ம எம்எம் லெவல் இதுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லுவோம். நம்ம கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் வண்டியை ரெடி பண்ணணும்னா நம்ம எம்எம் நெக்ஸ்ட் கார்க்கு கொண்டு வாங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோவாக உங்களுக்கு வருங்கிறதுக்கு நான் கேரண்டி. பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வண்டிக்கு பூஜையை போட்டு நம்ம நல்லபடியாக அனுப்பிச்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.